நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி நான் உங்கள் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ் இயல் 3ல் மலை படுகடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள் பார்க்குறோம். இந்த பாடல் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருங்கௌசிகனார். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பிக்சர் இருக்கும். இந்த பிக்சர் வச்சு ஷார்ட்கட் சொல்கிற மாதிரிங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து எந்த ஒரு படமே கிடையாது. இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த மலை இருக்கு இல்லையா, மலை மேலே ஏறுறதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு திருப்பதி அப்படின்னு சொல்லி நம்ம மலை பார்த்துருப்போம். இந்த பழனி மலை, திருப்பதிலாம் மலை மேலே ஏறி தான் அந்த கடவுளை போய் நம்ம பார்ப்போம், சரிங்களா? அப்போது ஒரு மலை மேலே ஏறுறது ரொம்ப ஈஸியாக இல்லை பெரும் கஷ்டமானு மட்டும் சொல்லுங்கள். இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாவே போதும், இந்த பாடமே முடிஞ்சுன்னு அர்த்தம். இந்த பாடமே முடிஞ்சு. ஒன்றும் இல்லை, மலைப்படுகடம் அப்படின்னா, சரிங்களா, என்ன ஷார்ட்கட் என்னென்னா, மலைப்படுகடம் அப்படின்னாவே மலை மேலே ஏறுறது சாதாரண விஷயமா இல்லை பெரும் கஷ்டமா அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. இந்த மலை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மலையில் இப்படி வந்து இந்த ரூட்டில் வழியாக இந்த மலை மேலே ஏறணும்னு வச்சுக்கலாம். இதான் ரூட்டு, சரிங்களா? இப்போ நான் ரூட்டு போடுறேன், இதான் மலை, சரி. அந்த ரூட்டில் இந்த மலை மேலே ஏறுறீங்க. இங்கே தான் வந்து கடவுள் இருக்கார். ஆனால் அங்கே அது மட்டும் இல்லாமல் கடவுள் பார்க்குறத விட இங்கே மலை மேலே ஏறி அந்த ஏரியாவை பார்க்குறப்ப அந்த சுற்றி உள்ள அந்த உலகமே நம்ம கண்ணுக்கு தெரியும், சரிங்களா? சுற்றி உள்ள அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம கண்ணுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மலை மேலே ஏறுறது உண்மையிலுமே பெரும் கஷ்டம்தான். அதான் பெருங்கௌசிகனார். மலை மேலே ஏறுறது பெருங்கஷ்டம், பெருங்கௌசிகனார். பாருங்கள், பெருங்கஷ்டம் அப்படின்னாவே பெருங்கௌசிகனார், சரிங்களா? சரிங்க. அங்கே மேலே போகணுன்னு என்ன இருக்கும், செமையாக இருக்கும். சாமியை போயிட்டு நேரில் போய் பார்க்குறப்ப, நேரில் பார்த்துட்டு சுற்றி உள்ள அந்த நகரத்தையே பார்க்குறப்ப செமையாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கணும், சரிங்களா? அதான் நன்னன் அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இந்த மலைக்கு போகிறது யார் அப்படின்னு சொல்லுங்கள். மலைக்கு போகிறது ரொம்ப பெரும் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரிங்களா, 2 பேர், கேர்ள் ஃப்ரெண்டு 2 பேர் போகிறாங்க. ஒன்று யார் அப்படி கேட்டிங்கன்னா கௌசி, இன்னொன்று திரிஷா அப்படின்னு நான் வச்சுக்கணும், சரிங்களா? நடிகை திரிஷா இருக்காங்க இல்லையா, அவங்களும் கௌசியும் வந்து இந்த மலை மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய் ஏறி எத்தனை மணி நேரத்தில் முடித்தாங்கன்னா 7 மணி நேரத்தில் முடித்தாங்க. அப்போ மலை மேலே ஏறினாவே காடுகள்லாம் கடந்து தான் அந்த மலை மேலே ஏறுவாங்க 7 மணி நேரம் அப்படின்னா, சரிங்களா? அப்போ இந்த மலை மேலே ஏறது யாருன்னு கேட்டால் கௌசியும் திரிஷா அப்படின்னு நான் வச்சுக்கணும், திரிஷா, சரிங்களா? எதுக்கு சார் திரிஷான்னு சொல்கிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா, சரிங்களா, எப்படி திரும்ப போகிறாங்க இந்த கௌசியும் திரிஷாவும் எப்படின்னா, அஞ்சாமல், அதாவது காட்டில் வந்து நிறைய யானைகள்லாம் இருக்குது. நடுவில் காடுலாம் நிறையா இருக்கும். இந்த மலை மேலே ஏறதுக்கு முன்னாடி காட்டில் நிறைய யானைகள் இருக்கும், சரிங்களா? 7 மணி நேரத்தில் கடந்து போகிறாங்க. ப்ளஸ் வந்து அங்கே போகிறப்போ வந்து 5ஆத 8ஆத உயரத்துக்கு போனது யாருன்னு கேட்டால் திரிஷா அப்படின்னு நான் வச்சுக்கணும். 5ஆத 8ஆத உயரத்துக்கு போனது யார் அப்படின்னு கேட்டால் திரிஷா. அந்த 8ஆத அந்த மலை மேலே உயரத்துக்கு போனது யாருன்னு கேட்டால் திரிஷா. அதை 5, 8, 3 ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இந்த பாடம் முடிஞ்சு, இந்த செய்யுள் வந்து முடிய போகுதுங்க, சரிங்களா? உள்ளே போய்ட்டு இப்போ ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு போய் ஷார்ட்கட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், மலைப்படுகடம் அப்படிங்கிறது எத்தனை அடிகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மலைப்படுகடம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பெருங்கௌசிகனார். ஷார்ட்கட் என்ன சொன்னேன், மலை மேலே ஏறி போகிறது ரொம்ப பெரும் கஷ்டம், சரிங்களா? 7 மணி நேரத்தில் போனாங்க. 7 மோசைகளா, ஓகே, அது தேவையில்ல, அந்த ஷார்ட்கட் தேவையில்ல, சரிங்களா? மலைப்படுகடம் அப்படிங்கிறது போகிறது பெரும் கஷ்டம். அங்கே மேலே போய் பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னா நன்னன் நான் வச்சுக்கணும். பேர் நல்லாயிருக்கும். அந்த சுற்றி உள்ள ஏரியாவே நம்ம சுற்றி பார்க்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 5ஆத 8ஆத உயரத்துக்கு போனது யார் அப்படி சொல்லி கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரிஷான்னு சொன்னாங்களா, அதை 5, 8, 3. 5ஆத 8ஆத உயரத்துக்கு போனது யார் அப்படி கேட்டிங்கன்னா திரிஷா, அதுதான் 5, 8, 3. கூட போனது கௌசி நான் வச்சுங்க, பெருங்கௌசிகனார்னா பெருங்கஷ்டம். மலைக்கு போனாவே பெருங்கஷ்டம்னு சொல்லிட்டேன். அங்கே போய் மேலே பார்க்குறப்ப மலை மேலே நல்லா இருக்கப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அதை அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிறப்ப என்ன இருக்கும், யானைலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி பயப்படாமல் தான் போகிறாங்க. அதான் 5ஆம 8ஆவது உயரத்துக்கு போனது திரிஷா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, மலைப்படுகடம் என்ற பாடல் என்ற நூல்கள் எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்பாங்க. 583, சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து மலைப்படுகடம்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மலையை யானையாக உருவம் செய்து, மலை எப்படி உருவம் செய்கிறாங்க, யானையாக உருவம் செய்து அங்கே எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் மலைப்படுகடம் என்று, சரிங்களா, வந்து கற்பனை செய்யப்படுகிறது. மதம் என்று விளக்குவதால், சரிங்களா? எப்படி புரியுதா? அந்த மலையை யானையாக வந்து கற்பனை பண்ணி அது எழும் ஓசைகளை வந்து மதம் சொல்லி விளக்குறாங்க. அதனால் மலைப்படுகடம்னு சொல்லிட்டு பெயர் வருது, சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். இதில் எந்த மலைப்படுகடம் என்ற நூலில் பாட்டுடு தலைவனாக பாடப்பட்டுள்ள மன்னன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நன்னன். யாருங்க? நன்னன். அதான் சொல்லியிருக்கோம், மலை மேலே ஏறி பார்த்தாவே நல்லாயிருக்கும், நன்னன் அப்படி சொல்லியிருக்கோம். இது 10 பாட்டு நூலில் ஒன்று, சரிங்களா? மலைப்படுகடம் அப்படிங்கிறது இன்னொரு பேர் என்னென்னா கூத்தாற்றுப்படை, சரிங்களா? மலைப்படுகடம் அப்படிங்கிறது கூத்தாற்றுப்படை. மேக்ஸிமம் வந்து இந்த இப்போ திரிஷா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், யார் மலை மேலே ஏறி போனது திரிஷான்னு சொன்னால் அவங்களும் வந்து அது கூத்தாற்றுப்படைனா கூத்து, நாடகம், அதுலேருந்து வந்து தானே சினிமா, திரைப்படம் எல்லாமே. அதனால் அவங்களும் ஒரு
ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களும் ஒரு நடிகர் தான், கூத்தாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே நான் வச்சுக்கோங்க. திரிஷா அப்படின்னாவே கூத்தாற்றுப்படை, இன்னொரு பேர் மலைப்புலவர், இன்னொரு பேர் கூத்தாற்றுப்படை. ஸோ ஆற்றுப்படைன்னு முடியுது. அது என்ன படை அப்படின்னா, ஆற்றுப்படைனா சரிங்களா, ஒரு கூத்தன் வந்து என்ன பண்ணுவார், ஒரு வள்ளல் நாடி அங்கே போய் பரிசு பெற்றுட்டு மறுபடியும் வராரு. ஆப்போசிட் வந்தவன்ட்ட சரிங்களா என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கே போய் பாட்டு பாடினா உனக்கும் பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி வினவுறது பேர் தான் ஆற்றுப்படை. சரிங்களா, இதனால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னொருத்தன்னு சொல்கிறது, நான் போய் அங்கே பரிசு வாங்கிட்டேன், நீ போய் அங்கே போய் பரிசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி 23ஆம் புலிகேசில் சொல்லுவாங்க இல்லையா, மன்னா ஒன்று பரிசு பேரில் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி இம்சர் 23ஆம் புலிகேசில் சொல்லுவாங்க. அந்தமாரி யார் நான் வாங்கின இடத்த மறுபடியும் காட்டி விட்டு நீ போய் அங்கே போய் பணம் வாங்கிக்கோ, இல்லை பரிசு வாங்கிக்கோ, பாட்டு பாடி அப்படின்னு சொல்கிறது பேர் தான் ஆற்றுப்படை. சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பாடலுக்கு வரலாம். சரிங்களா, மலைப்படுகடம் போக்கிய பாடல் பார்க்கலாம். அன்று அவன் அசை அல் சோர்ந்தி அல்கி கன்று ஏறி அமர் அவ்வினர் கடும்போடு மலைந்துன்னு இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, மேக்ஸிமம் அசைன்னு இருக்கு இல்லையா, அந்த மலை மேலே எப்படி போவோம், அந்த சேர்ந்துனா சோர்ந்து போவோம், அசைஞ்சு பொறுமையாக போவோம். சரிங்களா, புரியல அப்படின்னு நான் வச்சுங்க. எப்படி போய் மலை மேலே ஏற முடியல, அதை ஏறி அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா, அசைஞ்சு பொறுமையாக போகிறீங்க, சோர்ந்து போகிறீங்க. மலை மேலே ஏறி போகிறப்ப சோர்ந்து போகிறாங்க, மலைச்சு போகிறாங்க. யாருங்க, எல்லாமே திரிஷா அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் இதில் சொல்லும் பொருள் மட்டும் நல்லா பார்த்துட்டா போதும். இந்த சொல்லும் பொருள் வந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வருங்க. சரிங்களா, அதை எப்படி கேட்பாங்கன்னா, அசை என்பதன் பொருள் காண்க அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, அசை என்பதன் பொருள் என்ன அப்படி கேட்டால், அசைனா இளைப்பாறுதல். என்னங்க அசைனா என்னங்க, இளைப்பாறுதல். ஷார்ட்கட்டு, இப்போ உடம்புக்கு அசைவு கொடுக்கணும், அப்படின்னா நம்ம வந்து இழப்பு ஆற முடியும்னா கொஞ்சம் ஒல்லியாக மாற முடியும். இப்போ அப்படியே அசைவு கொடுக்காமல் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருந்தா குண்டாயிடுவீங்க. எப்போ நீ இழப்பாக மாறணும் அப்படின்னா அசைவு கொடுங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா, அதுமாரி கடும்பு என்பதன் சுற்றம் என்பதன் பொருள். கடும்புனா இப்போ எப்படின்னா, நம்ம சுற்றத்தாருனா சொந்தக்காரங்க தான் நம்மளை கடுமையாக விமர்சிப்பாங்க, கடுமையாக நம்மளை பேசுவாங்க. வளராத வரைக்கும் கடுமையாக நம்மளை பேசுறது யாருன்னா சுற்றத்தார்னா சொந்தக்காரங்க நான் வச்சுங்க. சரிங்களா, ஆறு என்பது அருமை. சரிங்களா, நம்ம ஷார்ட்கட்டு ஆரியா அப்படின்னு நான் வச்சுங்க. ஆரியோட அருமை யாருக்கு, நயன்தாராவுக்கு வந்து கடைசியில் தான் தெரியும். நயன்தாரா வந்து கடைசியில் தான் தெரியும். எந்த படம் சார், ராஜா ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. ராஜா ராணி அப்படிங்கிற அந்த படத்தில் ஆரியோட அருமை நயன்தாராவுக்கு கடைசியில் தான் தெரியும் நான் வச்சுங்க. ஆரி என்றால் அருமை, ஆரியா அருமை நான் வச்சுங்க. சரிங்களா, அந்தளவுக்கு அவன் பாஸ் வச்சுருப்பான், லாஸ்ட்டில் தான் புரியும் அப்படின்னு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து வைரியம் அப்படின்னா கூத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வைரியம் அப்படின்னா கூத்தர்னு சொல்கிறாங்க. ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னு அப்படின்னா, நம்ம இந்த கூத்தாடுறாங்க இல்லையா, கூத்தாடுறவங்க கண்டிப்பாக வந்து வயிற்று பழப்புக்காக தான் ஒரு நைட்டு ஃபுல்லாக கூத்தாடுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கணும். நாடகம் ஆடுறவங்க வயிற்று பழப்புக்காக அந்த கூத்தரில் வந்து நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு கூத்தாடி அவங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் குடும்பத்தை காப்பாற்றுறாங்க வயிற்று பழப்புக்காக அப்படின்னு நான் வச்சுங்க. ஈரடி திணை அப்படின்னு இருக்கு. நம்ம ஈரடி திணைனா இரு திணை நான் வச்சுங்க. எப்படி நம்ம எப்படி உயிர் திணை, அக்ரிணை அப்படிலாம் புறத்திணை, அகத்திணை சொல்லிட்டு 2 திணை இருக்குது. அதுமாதிரி திணை அப்படின்னாவே இந்த திணை நான் வச்சுங்க. இரு திணைனா ஈரடி திணை அப்படின்னு நான் வச்சுங்க. அல்கினா தங்கின்னு அர்த்தம். இப்போ யாராச்சும் ஒருத்தங்க வயசானவங்க முடியாதவங்க, அல்லுனா இரவுன்னு தெரியும் எல்லாத்துக்குமே, அல்லுனா இரவு அப்படிமாரி நைட்டில் வந்து தங்கிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா, அதுமாரி திண்ணையில் வந்து தூங்குறதுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்படிமாரி அல் என்றால் இரவில் தங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் வச்சுங்க. ஷார்ட்கட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையான ரீசன் வந்து உங்களுக்கு பார்த்தாவே இந்த பாடத்தை படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். சரிங்களா, நரலும் அப்படின்னா ஒலிக்கும்னு அர்த்தம். நரலும் அப்படின்னா ஒலிக்கும்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ என்ன ஒலிக்கும் அப்படின்னா, இப்போ நாதஸ்வரம் ஒலிக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. நாதஸ்வரம் தான் என்ன பண்ணும், நாதஸ்வரம் ஒலிச்சா தான் அந்த திருமணத்துக்கு நல்லா கரெக்டாக இருக்கும், கல்யாணத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. நரலும் அப்படின்னா ஒலிக்கும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு படுகர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா பள்ளம். சரிங்களா, நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து பள்ளத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பள்ளத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு சாதாரண பள்ளம் இல்லை, பள்ளத்தில் போய் விழுந்துட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. படுகர் அப்படின்னாவே பள்ளம். சரிங்களா, அப்படின்னா நீ படுத்துருக்கப்போ கூட உனக்கு பள்ளம் நோடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா, சரிங்க. இல்லை லாஸ்ட்டாக நம்மளை பள்ளத்தில் போய் தான் படுக்க வச்சுருவாங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அப்படின்னு நான் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வேவை அப்படின்னா வெந்ததுன்னு அர்த்தம். இப்போ வேக வை அப்படின்னு நான் வச்சுங்க. வேக வை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சாப்பாடு வேக வைன்னு சொல்கிறாங்க. உடனே வீட்டில் ஒய்ஃப் வந்து வெந்ததை வந்து சாப்பிடவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்படின்னு நான் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பொம்மல் அப்படின்னா சோறு. சில பேருங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து சில பேர் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்க பொம்மைக்கு வந்து சோறு ஊட்டுங்க. பொம்மைக்கு சோறு விட்டுறியா, சரி ஓட்டு, எப்படி சொல்கிறது, ஊட்டு அப்படி சொல்லி அம்மா வந்து குழந்தைகிட்ட பேசுவாங்க. அதேமாரி பொம்மல்னா பொம்மைக்கு சோறு ஊட்டுறது குழந்தை அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா, ஓகே. இந்த படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நன்னனுடைய பெருமை பற்றி சொல்கிறாங்க. நன்னன்னா ஒரு மன்னன், அது அவருடைய பெருமை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா, யாரெல்லாம் இளப்பாரி செல்லுங்கள், இங்கே வந்து தங்குங்க, எங்கூனாலும் தங்கிங்க போங்க, இந்த வந்து அது வரையும் நீ உங்கள் ஊர் போகிற வரையும் இங்கே வந்து தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்து அதுமாதிரி சொல்கிறாராம். இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு அப்படின்னா என்னென்னா,
நான் ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ குழந்தை வந்து பல்ல பார்க்கறதுக்கு நீ என்ன பண்ணுவீங்க, ஈ சொல்லு அப்படி சொல்லுவீங்க. குழந்தைங்க பல்ல பார்க்கணும்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஈ சொல்லுன்னு சொன்னால் அந்த குழந்தை ஈன்னு சொல்லணும். அதனால் உனக்கு என்ன ஆகிடும், பல்ல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பல்லு வளர்ந்துருச்சு அப்படி சொல்லி குழந்தைங்களுக்கு. அப்போ ஈ சொல்லு அப்படின்னா ஈ எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லி சேலைப்படை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செயலு சேலை அப்படின்னா ஆ, ரு அந்தமாரி இந்த மாரி வருது பாருங்கள். செயலு சேலை அப்படின்னா அந்த நெடில் எழுத்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. 7 அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்தமாரி எழுத்துக்கள்லாம் வந்துச்சு அப்படி கேட்டால் அது செய்யுளிசை அலைபடையை சொல்லுவாங்க. அந்த ஊன்னு மற்ற எழுத்துக்கள் எல்லாமே. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அந்த கெடுப்புதும் தும் அப்படின்னு வந்தாவே அது என்ன சொல்லியிருக்கேன், இன்னிசல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் மலைந்து அப்படின்னா என்ன அப்படி கேட்டால் மலை பகுதி எப்பவுமே வந்து மலை எப்பவுமே ஃபஸ்ட்டு எடுத்துன பகுதி எப்பவுமே 2 இத்து வந்து அது ஒரு இத்து வந்து என்ன சொல்லுவாங்க, சந்தின்னு சொல்லுவாங்க. இந்தானது விகாரம் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இத்துனாவே இறந்த கால இடங்களில் தான். ஊ அப்படின்னா வினையச்ச விகுதி, அது ஆ வந்தால் பேரச்ச விகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஊனா அந்த ஊ வரிசையில் வருதுங்களா, வினையச்ச விகுதின்னு ஆகிச்சிடும். நெக்ஸ்ட்டு பொழிந்து அப்படின்னா பொழினா பகுதி, இத்து என்பது சந்தி, இந்தானது விகாரம். எப்பவுமே இறந்த கால இடைவேளை. அந்த இடத்துல ஊ வந்தால் வினையச்சம், ஆ வந்தால் பேரச்சம். இது எல்லாமே ஒரே மாதிரியா இருக்குங்களா? ஆ வந்தாவே பேரச்சம், அம்மா தான் நமக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு ஷார்ட்கட் சொன்னேன். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும். சரிங்களா? அவ்வளோ இந்த பாடம் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பாடத்தை வந்து அடுத்து நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா உங்களுக்கு புரியும். மலைக்கு போனது திரிஷா, கூட போனது கௌசி, அங்கே போனது நல்லா இருந்துச்சு நன்னனு. சரிங்களா? அஞ்சாத 8ஆவது உயரத்துக்கு போனது திரிஷா. சரிங்களா? அப்படி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி இவர் இப்போ பெருங்குன்றனார் அப்படின்னாவே யாருடைய என்ன ஊர் அப்படி கேட்டால் ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படி சொல்கிறாங்க. ரணிய முட்டத்து பெருங்குன்றூர். இப்போ மலைனாவே ஒரு பெருங்குன்றாக தான் இருக்கும். பெருங்குன்று சேர்ந்து தான் மலைன்னு சொல்லுவோம். அதான் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். பெருங்குன்று இதுதான் மலைன்னு சொல்லுவோம். அப்போ பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் ரணிய முட்டத்து அப்படிமாரி ஆச்சு. ரணிய முட்டது. சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு ஷார்ட்கட் இப்போ சூப்பராக சந்திக்கலாம். அதுவரை நம்ம மீண்டும் அது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் நம்ம கேட்டுருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு, மலைப்படுகடம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? மலைப்படுகடம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? சரிங்களா? பாடல்கள் எத்தனை பாடல்கள் வந்து எத்தனை அடிகளை கொண்டுள்ளதுன்னு சொல்லுங்கள். மலைப்படுகடம் நூலின் ஆசிரியர் யார்? மலைப்படுகடம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரிங்களா? இப்போ இந்த பாடல் எங்குன்னு சொல்லணும் நீங்களே. இப்போ கடும்பு என்பதன் பொருள் என்ன? கடும்பு என்பதன் பொருள் என்ன? சரிங்களா? நெக்ஸ்ட்டு, படுகர் என்பதன் பொருள் என்ன? சரிங்களா? ஆறு என்பதன் பொருள் என்ன? சரிங்களா? இப்போ அசையி என்பதன் இலக்கண குறிப்பு. அசையி என்பதன் இலக்கண குறிப்பு. ஈ வந்தால் என்னன்னு சொல்லுங்கள். அசை என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, மலைப்படுகடம். சரிங்களா? மலைப்படுகடாம்பதுக்கு மலைப்படுகடம் அடிக்கிற நூலின் மற்றொரு பெயர் என்னன்னு சொல்லுங்கள். மற்றொரு பெயர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மலைப்படுகடம் என்ற நூலில் யாரை பாட்டுடைத் தலைவனாக பாடப்பட்டுள்ளது? யாரை பாட்டுடைத் தலைவனாக வைத்து பாடப்பட்டுள்ளது? சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பொம்மல் என்பதன் பொருள் என்னன்னு சொல்லுங்கள். பொம்மல் என்பதன் பொருள் என்ன? பொம்மல் என்பது பொருள் என்ன? சரிங்களா? ஓகே, மலைப்படுகடம் என்பதில் மலையை எந்த விலங்குக்கு ஒப்பாக ஓமைப்படுத்தி பாடுகின்றனர்? மலைப்படுகடம் என்ற நூலில் மலையை எந்த விலங்குக்கு, அப்போ சிங்கம், புலி, யானை, கரடி அப்படின்னு சொல்லி எந்த விலங்குக்கு அவங்க வந்து ஒப்பாக வச்சு இந்த பாட்டை பாடுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ போதில் சூப்பராக சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. இந்த வீடியோ போது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் வந்து நம்மளுடைய லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த போகிற ஷார்ட் வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க.